அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவி வன்கொடுமை வழக்கில் தேசிய மகளிர் ஆணையத்தின் முதற்கட்ட விசாரணையானது நிறைவடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதற்கட்ட விசாரணையானது நிறைவு பெற்று இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையத்தின் முதற்கட்ட விசாரணையானது தற்போது நிறைவடைந்துள்ளதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது முதற்கட்ட விசாரணையானது நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? அதாவது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவியின் புகாரை அடிப்படையை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட அரசியல் கட்சிகள் உள்ளிட்டோர், அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்காக போராட்டங்களை எல்லாம் எடுத்திருந்தார்கள். இதனிடையே பாலியல் வன்முறைக்கு உள்ளான அந்த மாணவின் அடையாளத்தை வெளியிடப்பட்டதாக அதற்கு நீதிமன்றம் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறது. அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக 2 பேர் கொண்ட உண்மை அறியும் குழுவை அமைத்து தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் விஜயா ரக்தர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த குழுவில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷா ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்கள் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர்களிடம் விசாரணை நடத்தினார்கள். அதே போல கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிசிடிவி காட்சிகள், சிசிடிவி எங்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மம்தா குமாரி இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. இது குறித்து விரிவான அறிக்கை என்பது விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த விசாரணை முதற்கட்ட விசாரணை மட்டுமே முடிவடைந்திருக்கிறது. நாளையும் இந்த விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு